மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அன்புள்ள ஓம் சரவணப யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா நேயர்களே வணக்கம். தற்போது உங்களிடம் சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி விளக்கமாக கூற உள்ளேன். மகர ராசி நேயர்களே, சனியின் ராசியில் பிறந்த உங்களுக்கு, உங்கள் ராசிக்கு 1, 2க்கு அதிபதியான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 2இல் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு தற்போது 7.5 நாட்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது. திருக்கணித சித்தாந்தப்படி, அதாவது உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 29/3/2025 உங்கள் ராசிக்கு 2இல் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மாறுதலாகி 3ஆம் வீட்டுக்கு சென்று 23/2/2028 முடிய 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். சனி பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய, திருமண பொருத்தம் பார்க்க, நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன், 33, பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை. செல் 7200163001 9383763001. அதாவது கோச்சாரத்தில் 3, 6, 11 ஆகிய ஸ்தானங்கள் தான் நல்ல ஒரு சிறப்பான ஸ்தானமாகும். அடுத்து ஒரு 3 வருட காலத்திற்கு, சுமார் 3 வருட காலத்திற்கு 3ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் ஒரு உன்னதமான அமைப்பாகும். எல்லா வகையிலும் ஒரு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். இதுநாள் வரை உங்களுக்கு இருக்கக்கூடிய தேக்கங்கள் விலகும், ஆரோக்கிய குறைபாடுகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உடல் சோர்வு விலகி எதிலும் தெம்போடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் குறையும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நெருங்கியவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறையும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து மன அமைதி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியானது மிகவும் சிறப்பாக இருக்கும். சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறுவதால் போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும். தொழில் அபிவிருத்திக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். தொழில் ரீதியாக இருந்து வந்த தேக்க நிலை விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கடந்த காலங்களில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சொல்லிக்கொள்ளும்படி இருந்திருக்காது. தற்போது வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாக பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், வாடிக்கையாளர்களுடைய தேவையை குறித்த நேரத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பலமும் உண்டாகும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். வேலையாட்களுடைய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்புகள் கிடைத்து, சில பேர் பார்த்திங்கன்னா மனைவி பிள்ளைகளை விட்டு வெளி இடங்களில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும். தற்போது ஏற்படக்கூடிய சனி பயிற்சியின் மூலமாக விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மனைவி பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் போய் இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு அமைதியான சூழ்நிலையை எட்டக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய முடியும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல்
நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகி மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 3இல் சனி சஞ்சரிப்பதே ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். இந்த காலத்தில் 2/6/2026 முதல் 26/6/2027 வரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3இல் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7இல் சஞ்சரித்து ஜென்ம ராசியையும் சனி பகவானையும் பார்க்க இருக்கிறது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். குரு 7இல் சஞ்சரிக்கின்ற நேரங்களில் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாக்கும். 14/5/2025 முதல் 2/6/2026 வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் 26/6/2027 முதல் 24/7/2028 வரை குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் சற்று சுமாரான அமைப்பு என்றாலும் 3இல் சனி சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் குறிப்பாக 18/5/2025 முதல் 5/12/2026 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2இல் ராகு 8இல் கேது சஞ்சரிப்பதும் 5/12/2026 முதல் 24/6/2028 வரைக்கும் ஜென்ம ராசியில் ராகு 7இல் கேது சஞ்சாரம் செய்ய இருப்பதும் சற்று சாதகமற்ற அமைப்பாகும். அதாவது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில், வியாபாரம், வருமானம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருந்தாலும் அந்த 2/8 ராகு கேது 1/7 ராகு கேது சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையானது சற்று பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. அதிலும் குறிப்பாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக ராகு பகவானுக்கு பரிகாரமாக அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு செய்வது, ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, எலுமிச்சம்பழத்தால் தீபம் ஏற்றுவது, ராகுகால பூஜையில் கலந்து கொள்வது, சர்பேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது, கேது பகவானுக்காக விநாயகர் வழிபாடு எல்லாம் மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக வருகின்ற நாட்களில் சனி பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இது நாள் வரை நடைபெற்ற கடந்த 7.5 வருடங்களாக நடைபெற்று வந்த 7.5 நாட்டு சனி முழுமையாக முடிவதால் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் அடையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய, திருமண பொருத்தம் பார்க்க, நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன், 33, பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை. செல் 7200163001 9383763001. நீங்கள் உங்களுடைய கோபத்தை மட்டும் சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு மிகச்சிறப்பான பலனை வருகின்ற நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். மகர ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். மற்ற ராசிகளுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை காண உங்களது ஓம் சரணுவ யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் சேனல். நன்றி, வணக்கம்.